பேர் என்னையா? ஜெயபால் டெய்லருங்க. ஜெயபால் டெய்லரா? இங்க என்ன ரோட்ல எப்படி உட்காந்துருக்கீங்க? பெண்களுக்கு விட்டாங்க என் மேல சண்டை போட்டாங்க. அதுதான் இங்க பாதுகாப்பு வந்து. அப்படியா? எந்த ஊர் ஐயா? பேஸ்போர்ட் விமான நிலையம். பிள்ளைங்களா? ஐயா வந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு. திருப்பூர் பனியன் கம்பெனில வந்து பிள்ளையெல்லாம் பிகாம் படிக்க வச்சுட்டு எனக்கு வயசு முடியாதவங்க காலேஜ் படிக்க வைக்கிறாங்க. ஓ, மகன் வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறனால பார்க்க முடியல. அதான் பார்த்து ரோட்ல ஒரு மாதிரி அமைதியா உட்காந்துட்டீங்க. எனக்கு மனசு கேட்கல. அதனால தான் ஐயா அம்மா நான் தான் வந்தோம். அம்மா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஹோட்டல்ல சாப்பாடு கேட்டா கொடுப்பாங்கன்னு வாங்க போயிட்டு சன் மாதிரி நீங்க எனக்கு இல்லை ஐயா. அதான் இப்போ நான் பார்த்தேன் உங்களுக்கு மனசு எனக்கு கேட்கல. நீங்க ரோட்ல உட்காந்துக்க பார்க்கவே எனக்கு மனசு கேட்காம தான் ஐயா இங்க வாங்க உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யணும்னு தோணும் தான் நான் கூப்பிட்டது. சாப்பாடு கேட்டு வாங்கிட்டு வந்து போனிட்டு யார்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வரேன்? சாப்பாடு ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க? எவ்வளோ இப்போ வாடகை எவ்வளோ? உங்க வீட்டு வாடகை இந்த வாடகை கொடுக்க முடியாம தான் கஷ்டம். கடை வச்சு நடத்துறது நிறைய துணி வரும். இப்போ நான் தெரிஞ்சவங்க போய் ஏதாவது ஒரு ஆட்சி வேலையா செய்யணும்ப்பா, வேலை இல்லாம போட்டு வாங்கிட்டு வந்து சரி, நான் பணம் தரேன், வாங்கிக்கிறீங்களா? பாருங்க, ஐயாவுக்கு 75 வயசு ஆகுது. அவருக்கு நான் பணம் தரையா ரோட்ல உட்காந்துறாரு. என்னையான்னு கேட்டேன். டெய்லரியா? நான் பார்த்தேன், என் பிள்ளைங்களை பாத்துக்கிறேன், என் மனைவி நான் தான் பாத்துக்கிறேங்கிறாரு. பணம் கொடுக்குறேங்கன்னா நான் பணம் கொடுத்தா கூட ஏதாவது நான் தச்சு தரேங்கிறாரு. இது வந்து திருச்சி ஏர்போர்ட் பக்கத்துல டெய்லரா இருக்காரு. அந்த டிமார்ட் பக்கத்து சந்துக்குள்ள பெரியார் நகர்ல தைக்கணுங்கிற ஏதாவது இதாக இருந்தா ஐயாட்ட கொடுங்க. ஐயாவோட கண்டிப்பா அவர் வந்து உழைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு. கால் என்னையா ஆணி இருந்தது? ஐயோ, கால் ரொம்ப ஆணி இருக்குங்க. ஐயோ அப்பா, இது மாதிரி இது வரைக்கும் கையில் இந்த காலில் இதோட இந்த கால் வலி வேதனையோட தான் தைக்கிறீங்க. தலைவலிக்குன்னு சொன்னா உங்களுக்கு தலைவலிக்குன்னு தெரியும். காய்ச்சல் இருக்குன்னு சொன்னா காய்ச்சல் வந்துடும். ஆணிக்கால் வலியை பற்றி ஆணி இருக்க மாட்டேன்னா வேதனை உணர முடியும். பணம் இருக்கு இதுல. பணம் இருக்கு. இந்த பணம் வந்து நான் ஒரு மகன் மாதிரி உங்களுக்கு, நீங்க எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாம். சரியா? தையல் நான் கண்டிப்பா கொண்டு வந்து தைக்கிறதுக்கு தரேன். சரியா? ஒரு மகன் மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. கண்டிப்பா என் மகன் தாங்க. சரியா? என்னோட நம்பர் இருக்கு. சரியா? முதல் நம்பர் என்னோட நம்பரு. நீங்க நான் துணி ஏற்பாடு பண்ணி தரேன் உங்களுக்கு. சரியா? ரொம்ப புண்ணியம். கண்டிப்பா நான் ஏற்பாடு உழைக்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு நான் உதவி பண்றேன். சன்னா எப்படிங்க? சரியா? நீங்க இதை வச்சுக்கோங்க, பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. முதல்ல நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. நான் மேற்கொண்டு உங்களுக்கு என்ன என்னால உதவி செய்ய முடியுமோ உதவி செய்ய. முதல்ல மனைவியை கூப்பிடுங்க, அவங்கள கூப்பிடுங்க. முதல்ல நீங்க பாவம் எங்கேயும் போய் கையேந்த வேணாம். எங்க போனீங்க? சாப்பாடு வாங்கவா? சாப்பாடு என்ன சொன்னாங்க? நீங்க இப்ப ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தலை சுத்திரமா இருக்கிறீங்கல்ல, கலர் இந்த கலர் தானே கேட்டீங்க? ஐயா இந்த வயசுல இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இந்த வயசுல வீட்டு வாடகையா? நான் பணம் தரேன். சரியா? வீட்டு அட்ரஸ் ஐயாட்ட கேட்டுக்கிட்டேன். நாளைக்கு மல்லிகை சாமானோட உங்க வீட்டுக்கு நான் வரேன். சரியா? மாசம் மாசம் உங்களுக்கு நான் உதவி பண்றேன். வாடகைக்கு பணம் இருக்கு. சரியா? கஷ்டப்படாத கூடாது. நீங்க இனிமே போய் ரோட்ல யார்ட்டையும் கேட்க கூடாது, எதுவும் இது பண்ணக்கூடாது. நாளைக்கு உங்க வீட்டு அட்ரஸ்க்கு மல்லிகை ஜாமான் நானே கொண்டு வரேன். பணம் இருக்கு, பத்திரமா கொண்டு போய் முதல்ல ஒப்படைங்க. அவர் கொடுக்கணும்னாரு ஐயா. சாப்பாடு பார்சல் தானே கேட்டீங்க? அதான் அந்த பார்சலே வாங்கிட்டேன். சரியா? சாப்பாடு ஒண்ணும் இல்லை. நீங்க ரெண்டே நல்ல நான் சாப்பிட்டேயா? நீங்க ரெண்டே நிம்மதியா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க. நாளைக்கு நான் வீட்டுக்கு மல்லிகை ஜாமான் எடுத்துட்டு ரேஷன் அரிசி சாப்பிட வேணாம். நல்ல அரிசியை நான் கொண்டு வந்து தரேன். நல்லா இருங்க. சரியா? நான் இருக்கிற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் உங்களை. என்னடா நானும் ஒரு நேரத்துல கஷ்டப்பட்டிருக்கேன். இன்னைக்கு கடவுள் என்ன நல்லா வச்சிருக்காரு. என் கண்ணுக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற நோக்கத்துல பண்றேன். அவ்வளவுதான். வேற எந்த இதுவுமே கிடையாது. நான் அப்படி போக மாட்டேன் மத்தவங்க போனாலும். என்ன கஷ்டம் வந்தாலும் இளைஞனை பார்க்க முடியும்னு சொல்லுங்க. போயிட்டு வரட்டுமா?